அண்ணா, ஆ சொல்கிறா. போன விஷயம் என்னாச்சுண்ணா? புரோக்கர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. பொண்ணு வீட்டில் கேட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ரெடியாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் உங்க அண்ணனுக்கு இப்படி பயந்துட்டே இருக்க போற? அது ஒன்றை பொறுத்த வரைக்கும் பயமா இருந்தா பயமாவே இருக்கட்டும். எங்க ஊர்லாம் 10 ரூபாய் ஒரு பானிபூரி, நீ 30 ரூபா சொல்ற. சரி கொடு. அத்தை, எங்க அத்தை போயிருந்தீங்க? ஆளே காணோம். சும்மா வீட்ல இருக்க போர் அடிச்சுதுப்பா, அதான் பார்க் வரைக்கும் போயிட்டு வாக்கிங் பண்ணிட்டு வரலான்னு. இங்க இருந்து நடந்தா போனீங்க? ஆமாப்பா. என்ன அத்தை, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டு போயிருப்பேன்ல. உனக்கு எதுக்குப்பா சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை அத்தை. நீங்க சொல்லுங்க, எங்க வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன். சரி. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன். நீ போ, நான் வரேன். என்ன செல்வா? எல்லாம் குழந்தைக்காக தான் அத்தை. நல்லதே நடக்கும். போ. என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் அத்தை. ஹலோ சார். ஹேய், நீ நடிங்க. என்ன சார், அத்தை மேல காட்டுற அக்கறை கூட என் மேல காட்ட மாட்டேன்றீங்க? பின்ன என்ன, அவங்க வந்து இங்கே இருக்கணும், நம்மளெல்லாம் பார்த்துக்கணும்னு என்ன தலையெழுத்தா? பார்த்துக்கிறாங்களே, அப்போ அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும். ம் என்னடி சலிச்சிக்கிற? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம விஷயத்தை பத்தி பேசுவோமா? அடியே மனோ, உனக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியுமா? ம் அடிப்பாவி, உனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுன்றதே எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியும். அது சரி, இங்க பொண்டாட்டி நாங்க ரொமான்ஸ் பண்ணாததுனால எங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. புருஷங்கார நீங்க அன்பா நடந்துக்கிட்டா தானே எங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண தோணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு சிடு 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 மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தோணும்? அவ்வளோதானே, இனிமே அன்பா பிஸ்டா போயிடுச்சு. டைம் ஆகுது, பொண்ணை கூப்பிடலாம்ல. பொண்ணு காலைல வெளில போனா இப்ப வர நேரம் தான், இருங்க ஃபோன் பண்றேன். சரி. தோ வந்துட்டாலே. ஹாய்மா. வாடா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ ஹாய். ஹாய். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுமா. ஓகேம்மா. செல்வா, பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கால. ம் வாமா, வந்து உட்காரு. இங்க பாருங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடா, ஓகே தானே? ஓகேம்மா. எங்க சைட்ல இருந்து எந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் இல்லைங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என் பொண்ணோட கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும். அத நீங்க தான் பண்ணணும். என் ஸ்டேட்டஸ்க்கு என்னால பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை. ஆனா என் பொண்ணு வாழ போற இடத்துல இருந்து வந்து இவ்ளோ கிராண்டா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்ற பேரு எனக்கு வேணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணோட கல்யாணத்தை இந்த ஊரே பேசுற அவளுக்கு ஜாம் ஜான் பண்ணிடுவோம். அவ்வளோ ஏங்க, இந்த ஒரு காலே எங்க வீட்டு பெரிய மருமக, அவங்க கல்யாணத்தை யார் பண்ணது? நாங்க தானே எல்லாமே பண்ணோம். சும்மா ஜாம் ஜாம்னு ஊரே மெச்சிற அளவுக்கு பண்ணோம். அவங்க வீடு மிடில் கிளாஸா இருக்கிறதுனால நாங்க தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணோம். அவங்க வீட்டு கல்யாணத்தையே அப்படி பண்ணோம்னா உங்க வீட்டு கல்யாணத்தை எப்படி நடத்துவோம்? அதனால தான் நான் சொல்றேன், நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. இனிமே உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு, ராணி மாதிரி நாங்க அவளை பாத்துக்கிறோம். என்னடா செல்வா? ம் சரிங்க அத்தை. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நில்லுங்க. உங்க
அத்தை என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு கூட்டு வந்தீங்களா? என் குடும்பத்தை பத்தி பேச அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஏன் நம்ம கல்யாணத்துக்கு நாங்க காசு கொடுக்கல? என்னமோ ஃபுல் ஷேர் அவங்களே போட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க மரியாதையை அவங்கள காப்பாத்திக்க சொல்லுங்க. அங்க ஏஞ்சி பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். மரியாதை கொடுத்து உட்காந்துருந்தேன் அவங்க வயசுக்காக. அதை காப்பாத்திக்க சொல்லுங்க. விட்ரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? அவங்க தான் வயசுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீயுமா? அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா? அவங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னும் மருமகளே ஆகல. அவங்க முன்னாடி கூட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க பேசுறதை கேட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி விடு, பாத்துக்கலாம். எப்பயுமே இதானே உங்களுது? விடு 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 விடு. விட்டுறேன். என் மான ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். இவள ஏ மனோ, மாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் எனக்கு மாப்பிளையா? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? இதுல ஓகே வேற சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாத பணக்காரங்களா? நீங்க நினைச்சா எவ்வளவு பெரிய மாப்பிள்ளை வேணா கொண்டு வர முடியும். ஆனா எதுக்குமா இவன்? பேப், கம் ஹியர். லிசன், நீ சொன்ன மாதிரி நான் எவ்வளவு பெரிய மாப்பிளையும் கொண்டு வர முடியும். ஆனா அது வேண்டாம். புருஷன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்டாட்டிங்களை அடிமை மாதிரி நடத்துவானுங்க. ஆனா நமக்கு வரப்போற புருஷன், அவன் நம்மள ஆளக்கூடாது, நம்ம தான் அவனை ஆளணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்கள மாதிரி ஆட்கள் தான் கரெக்ட். உங்க அம்மா எதையும் காரணம் இல்லாம செய்ய மாட்டேன். அண்டர்ஸ்டுட்? சரி, ஓகேமா, உங்களுக்காக தான். ஐயோ, பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொல்ல கிளின்னு கிழிச்சா. இதில் பொண்ணு பார்க்க போனோன்னு தெரிஞ்சா நம்மளை கிழிச்சிருவா. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. என்ன சார் வந்ததுலேருந்து சைலண்டாகவே இருக்கீங்க? அதுவும் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்திருக்கீங்க. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே பூஜா. மாப்பிள்ளை மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளையா? புரியல பூஜா. நான் சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது பூஜா. சொல்றா. பாத்தியா பாத்தியா மூஞ்சி மாறுது. சொல்லு பூஜா, பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க பூஜா. என்னடா சொல்ற? ஐயோ பூஜா, அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. நீ டென்ஷன் ஆகாத. இங்க பாரு தீபன், பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னதுக்கே நான் செம்ம காண்டாயிட்டேன். பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அந்த சம்மந்தம் செட்டே ஆகாது. அந்த பொண்ணு இவ்வளவுதான் பூஜா இருக்கு ட்ரெஸ். எனக்கு செம்ம சிரிப்பு தெரியுமா? அப்பா, அதுவும் உங்க அம்மா இருக்குதே, சை சரியான நீலாம்பரி தெரியுமா? நமக்குள்ள செட்டே ஆகாதுப்பா. நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, ஏமாத்தணும்னு ட்ரை பண்ண, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடு ரோட்ல போய் உட்காந்துருவேன். அப்புறம் உன் இஷ்டம். பூஜா, நீ வேற. இன்னும் கொஞ்ச நாள் தான், உடனே கல்யாணம் பண்றோம், லைஃப்ல செட்டில் ஆகிறோம். என்ன ஓகே தானே? பாக்குறேன் பாக்குறேன். தேங்க்யூ. என்னை வீட்டுல விட்டுறியா? வந்து தொலை. போமா. கடவுளே, நல்ல காப்பாத்திட்டேன். போலாம். என்னங்க என்னங்க, எங்க போயிருப்பாரு? அண்ணா வீட்டுல இல்ல, அத்தை கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. ஓ அப்படியா? இன்னும் உனக்கு என் மேல கோவம் போலல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. டிபன், சொல்லுங்க அண்ணி. அது கொஞ்சம். சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல தீபன். அண்ணி, உங்களுக்கு பீரியட்ஸா? பேட் வாங்கிட்டு வரணுமா? ஸோ ஆமா தீபன், எப்படி கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இதுல என்ன அண்ணி இருக்கு? சொன்னா வாங்கிட்டு வர போறேன். எங்க அம்மா கூட நான் தான் பேட் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் எனக்கு எங்க அம்மா வேற, நீங்க வேற இல்ல அண்ணி. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம்
இது யார் ஃபோன் இங்கே இருக்கு? ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. ஹலோ. அண்ணாவா? இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ப்ளீஸ் அவேரா இருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்கு. ஓகே ஓகே. அபாடா தப்பிச்சோண்டா சாமி. அண்ணா யாருண்ணா ஃபோனில்? இந்தா லவ் யூ மிஸ் யூன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறாங்களாம். உஷாரா இரு. நல்ல வேளை நான் எடுத்தேன் ஃபோனை. நீ எடுத்திருந்தா இருக்கும், ஏமாத்திருப்பாங்க. ஜாக்கிரதானே. சரிண்ணே. பூஜா, ஐயோ கால் வருது. ஹலோ ஹலோ. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? அபாடா நீயா? நல்ல வேலை உன் நம்பர் சேவ் பண்ணலடி, இல்லைன்னா மாட்டிருப்போம் 2 பேரும். நல்ல வேலை சமாளிச்சிட்டேன்ல. சரி என்னத்த சொல்லி தொலைச்ச? லவ் யூ மிஸ் யூ தான். சரி விடு, அதை மட்டும் தானே சொன்னேன். இல்ல நீ நினைச்சு நான் கிஸ் பண்ணிட்டேன்டா. கிஸ்ஸா? என் அண்ணனுக்கு கிஸ் கொடுத்தியா? நீ விட்றா, அண்ணன் தானே. கிஸ் வலிக்குதுடி. ஏச்சி என்னமோ. சரி சரி என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி அண்ணன் வந்துருவாரு, நான் அப்புறம் பேசுறேன். கால் பண்ணாதடி. சரி பை. தீபன் எங்க போற? கேக் எனக்கு வர போறாண்டி. நானும் அந்த பக்கம் தான் போறேன். என்ன அப்படியே விட்டுறியா? இல்ல அண்ணி, அதுக்கு மட்டும் நான் வேற ஒருத்தரை மீட் பண்ணோம். நீங்க ஆட்டோ பிடிச்சி போய்க்கோங்க. என்ன தீபன் தனியா சாப்பிடுற? கூப்பிட்டு இருக்கலாம்ல. இரு நான் பரிமாறுறேன். இல்ல அண்ணி, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு, நான் போடுறேன். இல்ல அண்ணி, எனக்கு சாப்பிட்டு தெரியும், நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லடா சாப்பிடு. அண்ணி என்னடா பாத்துட்டு இருக்க? தீபனுக்கும் மனக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கத்த. தீபன் கோவமா பேசிட்டு இருக்கான். நானும் கவனிச்சேன் செல்வா. மனோ போய் போய் பேசுறா, ஆனா அவன் பேசவே மாட்டேன்றான். அதான் எனக்கும் தெரியல. அப்படி என்ன பிரச்சனை இவங்க 2 பேருக்கும்? ஆனா நீ உனக்கு கவனிச்சியா செல்வா, நீ கூட தான் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்திருக்க. ஆனா அவன் உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினாலா? கண்டுக்காம தானே சுத்திட்டு இருந்தா. ஆனா உன் தம்பி கிட்ட மேல விழுந்து போய் போய் பேசுறா. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பேசியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? என்ன சொல்றதோ தெரியல செல்வா. புருஷன்கிட்ட ஒரு மாதிரியும் புருஷன் தம்பி கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறா. பாத்துக்கோ.